திருட்டுல என்ன அளவு? கொஞ்சமா திருடுனாலும் பெருசா திருடுனாலும் திருட்டு திருட்டுதான்னு சொல்றாரு. அவர் கேட்டது கரெக்ட் தானே. கிராசரி பொதுவானது. அதை ஒரு சிலர் மட்டும் நைட்ல யாருக்கும் தெரியாம சாப்பிடுறது தப்பு தானே. மஞ்சரி விஷயத்துல நியாயத்தை பத்தி பேசின அருணால இப்ப பேச முடியல. இருட்டுல செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல உள்ளவும். இன்னைக்கு கடைசியா வந்தாலும் நச்சுன்னு ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நேத்து நடந்த விஷயங்களை வச்சு விஜய் சேதுபதி ஒருபட்சமா நடந்துகிறாருன்னு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் கண்டஸ்டன்ஸ் கிட்ட கேட்ட சில கேள்விகளை நேத்து கோவப்பட்டவங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கு. நாம கூட இந்த இருட்டுக்கடை பிரியாணி மேட்டரை விஜய் சேதுபதி விசாரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதை பத்தி தான் விஜய் சேதுபதி இன்னைக்கு பேசியிருக்காரு. அதுதான் இன்னைக்கான 3வது ப்ரோமோவா வந்திருக்கு. மிட் நைட் பிரியாணி கேங்னு ஒரு கேங் இருக்காமே அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்ட உடனே ஆனந்தி, அருண், விஷால், அன்ஷிதா, சாச்சனா, தர்ஷிகா, சத்யா, ரயான்னு அந்த மொத்த கேங்கும் எழுந்து நிக்குது. விஜய் சேதுபதி மற்றவங்க கிட்ட இவங்க தான் நம்ம பிக் பாஸ் டீம்ல இருக்கிற உத்தமர்கள், இவங்கள பார்த்தா உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுமே, இந்த உத்தமர்கள் கிட்ட ஏதாவது கேளுங்கன்னு சொல்றாரு. உடனே தீபக் எழுந்து அரிசியை காணோம்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண கிராசரி டாஸ்க் அப்ப இவனுங்க தான் இவ்வளவு வேலையை பார்த்துருக்கானுங்களான்னு கேட்க நேர்ம நாணயம்னு பேசின அருண், இப்போ உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் அருண் கிட்ட கேட்கணும்னு தோணலையான்னு விஜய் சேதுபதி கேட்க அருண் சிரிச்சுக்கிட்டே மூஞ்ச சைடா மறைக்கிறாரு. நைட்டோட நைட்டா இவங்க சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார்னு சௌந்தர்யாவும் வருத்தப்படுறாங்க. அதுவும் அந்த கேங்ல ரயான் இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் இருக்கும். இவங்களோட கேள்விக்கு மிட் நைட் பிரியாணி கேங்ல இருந்து தர்ஷிகா பதில் சொல்றாங்க. ரொம்பலாம் சாப்பிடல சார், ஆளுக்கு 2 வாய் தான் சாப்பிட்றோன்னு சொல்ல. திருட்டுல என்ன அளவு? கொஞ்சமா திருடுனாலும் பெருசா திருடுனாலும் திருட்டு திருட்டுதான்னு சொல்றாரு. அவர் கேட்டது கரெக்ட் தானே. கிராசரி பொதுவானது. அதை ஒரு சிலர் மட்டும் நைட்ல யாருக்கும் தெரியாம சாப்பிடுறது தப்பு தானே. மஞ்சரி விஷயத்துல நியாயத்தை பத்தி பேசின அருணால இப்ப பேச முடியல. இருட்டுல செஞ்ச தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல உள்ளவும் வெளியவும். நிறைய கண்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுவும் 24 hours. இன்னைக்கு தான் மஞ்சரிக்கும் மஞ்சரியோட ஃபேன்ஸுக்கும் சந்தோஷமா இருக்கும்.